எந்த ஒரு செயல்ல இருந்தாலும் அந்த செயலை விட்டு அதோட அனுபவத்தையும் அதோட தன்மையும் பக்குவத்தையும் நீ புரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டேன். உண்மைதானே? அப்பதான் தெரியுதுன்னு அர்த்தம். நீ அதை விடவும் இல்லை, ஒரு இடத்துல அந்த செயலுக்குள்ள நீ அந்த நிப்பாட்டி நீ ஒரு மாற்றத்தை போய் நீ உணர்ந்து புரிஞ்சுட்டு இருந்தன்னா நீ அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன். ஏன்னா அதுதான் தெரியுது. அதுல போனேன், சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், தெரிஞ்சிச்சு எனக்கு, இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் கரெக்ட். ஆனா நீ அதை பண்ணவும் பண்ணாத, அதை அதுக்குள்ளேயும் போவாம நீ செய்யறதே செஞ்சுட்டு எனக்கு தெரியும் வேற சொல்றேன். அப்ப தெரியுன்ற வார்த்தைக்கும் தெரியாதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன? அப்போ அந்த அர்த்தமே புரியல. புரியுது. இப்ப இதே கணக்கு தான். இப்ப பயம் உங்க எல்லாரும் கேட்டா எனக்கு பயமா இருக்குது, நாங்க பயத்துல தான் இருக்கிறோம், அவ்வளவு கஷ்டமா இருக்கிறோம், பயம் இல்லாம இருக்குமா? அப்ப பயம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயம் இல்லாம இருந்தா என்ன பண்ணுவோம்? இது எப்படின்னா தெரியாம இருந்தா என்ன பண்ணுவோம், தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்ன்றதான் கான்செப்ட். சொன்னா தெரிஞ்சா ஒரு செயலை, ஒரு தவறான விஷயம் தெரியுதுன்னா செய்ய மாட்டோம், தெரியலன்னா செஞ்சிருவோம். செஞ்சுட்டாங்க நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இதே நீ பயமா இருந்தா என்ன பண்ணுவேன்? உனக்கு கஷ்டமான விஷயத்த, உனக்கு துன்பமான விஷயத்த, என்ன சொல்றேன், உனக்கு உன்னால ஃபேஸ் பண்ணாத விஷயத்த இப்ப உள்ள போய் மாட்ட மாட்டேன். வெளியிலே பாப்பா, ஐயோ இது ரொம்ப கஷ்டம்பா, பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா நீ செஞ்சுட்டு பயமா இருக்குதுன்ற, அப்ப நீ பயமாக சொல்றது பொய்யா? தெரியல. உண்மைதான், நீ பயமாக சொல்றது பொய். ஆமா. அப்ப நீ பயத்தோட இல்ல. அப்படி மீறி பயத்தோட நீ இருக்கிற அப்படின்னா அது உண்மையான சொன்ன மாதிரி தெரியாத ஒரு பயத்துல இருக்கிறன்னு சொல்லிடுற மாதிரி இருக்குது. உண்மைங்க. பயத்துல இல்ல, ஆனா பயத்துல தான் இருக்கிறேன். உனக்கு தெரியாது ஆனா தெரியும். அந்த ஒரு விஷயம் தான் நம்மள ரொம்ப ஒரு சிக்கலுக்குள்ள மாட்ட வைக்குது. இப்ப நீங்களே பண்ணலாம், இந்த இடத்த பொறுத்த எடுத்துங்க, என்ன சுத்தி என்ன பண்ணாலும் நம்ம எல்லாரும் ரொம்ப கடினத்துல வாழ்றது எல்லாருக்குமே பட்டவர்த்தமா தெரியுது. தெரியுதா? ஆனா யாருன்னா அதை மாத்திக்கிறோமா? இல்ல அது தப்புனா பேசுறோமா? இல்ல சொல்றோமா? இல்ல யாருன்னா பேசினாவது கேட்கறோமா? இல்ல. ஏன் அப்ப சரின்ற ஒரு எண்ணம் இருக்குது. உண்மைதானே? அப்ப உண்ட பயன்றது ஒண்ணு இல்லாம இருக்குதுன்றது தெளிவா தெரியுதா? பயம் செய்ய மாட்டேன். பயம் தான் நீ செய்ய மாட்டேன், தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேன். அப்ப தெரியவும் இல்லை ஆனா தெரியுதுன்ற, பயமும் புரியல ஆனா பயப்படுறோன்ற. இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும் இப்ப நான் பேசுறது. ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம வாழணும். யாருக்கு அகேன்ஸ்ட்? உனக்கு நீ அகேன்ஸ்டாவே இருக்கிறீங்க, ஆனா அது அகேன்ஸ்ட் இல்ல நீயே சொல்ற. ஆனா சொல்லிட்டு உனக்கு உடம்புல ஒரு வலி வருது, துன்பம் வருது, யாருங்க காரணம்? நீ தாங்க. அப்போ உங்க அகேன்ஸ்ட் நீ தான் இருந்துருக்கிற. இப்ப நம்ம ஒரு உணவு பொருள் சாப்பிட சொல்றாங்க, நம்ம சாப்பிடுறோம். அப்ப யாரு அகேன்ஸ்ட்? நம்ம தேவையில்லாத விஷயத்த பார்க்க கூடாதுன்றாங்க, நம்ம பார்க்கணும். அப்ப யாருக்கு அகேன்ஸ்ட்? உனக்கு நீ தான் அகேன்ஸ்ட். தேவையில்லாத கேட்காதன்றாங்க, ஆனா நீ கேட்கற. யாருக்கு அகேன்ஸ்ட்? உனக்கு தான் அகேன்ஸ்ட். உண்மையா இல்லையா? நான் இருக்கிறேன், எதுக்கு அகேன்ஸ்டா நான் இருக்கிறேன்றது நீ கொஞ்சம் அறியுங்க. எல்லாருக்கும் பயம் பூஜ்யமா இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்கு எல்லாரும் பேசுறாங்க. இது எல்லாரோட ஞானிகளும் எல்லாத்துலயும் வருது. பயம்ன்றது என்னன்னு முதல்ல புரியணும். இங்க எல்லா பொருளுமே அவசியம், பயம்ன்றது ரொம்ப அவசியம். அந்த பயம் எந்த இடத்துல இருக்கணும் அந்த பயம் இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது அங்க இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா பயம் ரொம்ப அவசியம். அந்த பயம் தான் உன்னை ஒரு சரியான விஷயத்த செய்ய வைக்கும். ஒரு சரியில்லாத விஷயத்துக்குள்ள போக வைக்காம பண்றது பயம் தான் பண்ணும். உண்மையா இல்லையா? அப்ப அந்த பயம் இல்லைன்னா